ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலைவர் 173 மூவி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நியூ காம்போ. ஏன்னா தலைவரோட படத்தை கமல்ஹாசன் தன்னுடைய ப்ரொடக்ஷன் மூலமாக தயாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது கூட உதயநிதியோட ரெட் ஜெயின் மூமெண்ட்ஸும் சேர்ந்து தலைவரோட 173 படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது டிரெக்ட் பண்ண போகிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி. கிட்டத்தட்ட 28 வருஷம் கழித்து தலைவரை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலம் படத்தை நம்ம சுந்தர்சி தான் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இதில் கமல்ஹாசன் ஹாப்பியாக என்ன நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவர் ஒரு நட்பு இன்னும் ஆழமாகறதுக்கு இதை நான் ஒரு இதாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இவருடைய 173 படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இப்போது இவங்க ஏன் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. இப்போ விஜயோட டிவிகே கட்சி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கிற இந்த சமயத்தில் கமல் ஆல்ரெடி டிஎம்கே சைடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது ரஜினி சார் ஆல்ரெடி இந்த கரூர் இஷ்யூவில் ரஜினியும் சாரோட ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக பேசியிருந்தாங்க. ஈவன் சினி ஃபீல்டு மொத்தமாகவே பேசியிருந்தாலும் எஸ்பெஷலி லதா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முட்டாள்தனத்தை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ இவங்களுடைய புது கூட்டணி என்ன விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட மறக்காமல் நம்ம